குரூப் 1 தேர்வுகளில் இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான டிஎன்பிசிக்குன்னு அதாவது விஜய் சாரோட கோரிக்கையிலே அது இருக்குது. நம்ம இந்த கடந்த காலம் கசப்பாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான அரசு போட்டித் தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு கோரிக்கையிலே அது இருக்குது. அப்படின்னா கடந்த காலங்களில் நடந்தது இந்த தடவை நடக்காதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் அது அமையும்னு நம்புகிறோம். சரகுணம் சார் வந்து எப்பவுமே தெளிவான ஒரு படங்கள் மக்களுக்கு தெளிவான பதில் சொல்லுவார். ஆனால் வந்து இதில் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் எந்த விதத்துலையும் வந்து எந்த வித அரசாங்கம் குறை சொல்லாமல் போகிறது எந்த வித நியாயமாக இருக்கும், அதுக்கு சரிப்படும். அதுக்கு தான் இப்போது நேரடியாக நான் சொன்னேன், 30 வருடங்களாக நடந்திருக்கு. ஒரு பெரிய பொருளாதாரம் போட்டு பண்ணுற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு வர்ற கேஸு, அவங்க சந்திக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு பொருளாதாரத்தை பண்ணுற ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதை சந்திக்கிறதுக்கு விரும்பாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அதை நம்ம அதுக்காக கையில் எடுக்காமல் விட்டுற முடியாது. அதனால் இங்கே நடந்த ஸ்கேம் எல்லாருக்கும் தெரியும். அது கடந்த 30 ஆண்டுகள் தான் சொல்கிறேன், இந்த ஆட்சின்னு சொல்லலை, எல்லா ஆட்சிகள்லையுமே கடந்த 30 ஆண்டுகளில் 2001 கேஸ் வரை நடந்துட்டு இருக்கு, 2009 கேஸ் வரை நடந்துட்டு இருக்கு, 2012 கேஸ் வரை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்த அந்த யானை ஸ்கேம் 2009 நடந்தது, உதகமலையில் மாற்றி அதாவது பேர் தான் மாற்றிருக்கு. அந்த யானை ஸ்கேம் நடந்தது, இன்ன வரையும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. யானை நான் உள்ள வச்சிருக்கேன், அது 2009. இங்கே நடக்கிற நீங்கள் 2012 அதை நம்ம மேஜிக் பெனா அது 2012. இது மாதிரி இங்கே நடந்த ஸ்கேம் எல்லாமே வருடங்கள் ஒப்பிட்டு அதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு தயாரிப்பு நிறுவனம் பெரிய பொருளாதாரத்தை பண்ணுறதுனால அப்படி செய்ய முடியலை. ஆனால் நாங்கள் அதை எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருக்கோம்.